வணக்கம். இந்த கொரோனா டைம்ல நிறைய ஏழைகள் மற்றும் ரோட்டோரம் இருக்கவங்க எல்லாரும் உணவுக்காக கஷ்டப்படுறாங்க. இந்த சமயத்துல நிறைய நிறுவனங்கள் தங்களால் ஆன உதவியை செஞ்சுட்டு வராங்க. அதே மாதிரி மயிலாப்பூர் ஜெயின் ட்ரஸ்ட் மற்றும் ஸ்ரீ அன்னபூர்ணா ட்ரஸ்ட் அண்ட் RYA மெட்ரோ ஃபுட் பேங்க் இதை நடத்திட்டு வர இன்சார்ஜ் கபில், தீபக் மற்றும் ராகேஷ் அவர்கள். இந்த நிறுவனம் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு தினமும் தங்களால் ஆன உணவுகளை வழங்கிட்டு வராங்க. மயிலாப்பூர்ல இருக்கும் ஏழைகளுக்கு அதுவும் 5000 பேருக்கு உணவு வழங்கியிருக்காங்க. இவர்களுடன் சேர்ந்து இசையமைப்பாளர் மற்றும் யோகி பாபு பட தயாரிப்பாளரான VR ராஜேஷ் அவர்களும் சேர்ந்து உணவு வழங்கியிருந்தாரு. இந்த நிறுவனம் சிறப்பு விருந்தினரா டெப்யூட்டி கமிஷனர் மற்றும் அசிஸ்டன்ட் கமிஷனர் அவர்களை கலந்துக்கிட்டாங்க. இந்த பேண்டமிக் டைம்ல இந்த நிறுவனம் செய்யும் இந்த உதவிக்கு பாராட்டுக்கள் குவிஞ்சிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். நமோ சீதானம் நமோ ஆயரியானம் நமோ உவஜாயானம் நமோ லோயே சவசாவுனம் யசோ பஞ்ச நமோகாரோ சர்வ பாவ பநாசனோ மங்களானஞ்ச சர்வேசி பரமம் அவை மங்களம் நமோ ஹரியந்தானம் நமோ சீதானம் நமோ ஆயரியானம் நமோ உவஜாயானம் நமோ லோயே சவசாவுனம் யசோ பஞ்ச நமோகாரோ சர்வ பாவ பநாசனோ மங்களானஞ்ச சர்வேசி பரமம் அவை மங்களம் நமோ ஹரியந்தானம் நமோ சீதானம் நமோ ஆயரியானம் நமோ உவஜாயானம் நமோ லோயே சவசாவுனம் யசோ பஞ்ச நமோகாரோ சர்வ பாவ பநாசனோ மங்களானஞ்ச சர்வேசி பரமம் அவை மங்களம். On behalf of Sri Mylapore Jain Sangh Trust, Sri Annapurna Annapurna Trust and RYA Metro Food Bank, I, Rajesh Kotari, welcome you all for the felicitation and flag of event. Annapurna Trust has been doing lot of charity work for past many years. Under this COVID food bank, they have been providing more than 6,000 packets of food, breakfast, lunch, dinner and snacks on daily basis for the past 1 month. They have stalls providing 500 packets of food at Adyar Cancer Institute and 500 food packets at Omandar Government Hospital at Mount Road daily. They have been providing tea and snacks to the frontline warriors also. It is a purely community-based charity event completely done for poor and needy people. Would like to welcome our Deputy Commissioner Sir, Mr. Samson Sir, Mr. Assistant Commissioner Mr. Lensam Sir, dignitaries, Mylapore Jain Sangh trustees, sponsors, pilots, friends from press and all the well-wishers for this felicitation and flag off ceremony. I kindly request our role model DCP Sir, Mr. Samson Sir to share some golden words with us. Please sir. இன்னைக்கு ஏற்படுத்தப்பட்டுள்ள இந்த சிறு கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அன்னபூர்ணா ட்ரஸ்ட்டை சேர்ந்த நிர்வாகிகள், இந்த அன்னபூர்ணா ட்ரஸ்ட்டை சப்போர்ட் பண்ணக்கூடிய நண்பர்கள், ஸ்பான்சர்ஸ் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னபூர்ணா ட்ரஸ்ட் குறிப்பாக இந்த தொற்று இருக்கக்கூடிய இந்த காலத்தில், கொரோனா இருக்கக்கூடிய காலத்தில் நிறைய பேர் உணவு இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க. அதனால் இந்த சந்தர்ப்பத்தில் இவங்க சென்னையில் இருக்கக்கூடிய பல இடங்களில் அவங்க வாகனங்கள் மூலமாக இந்த உணவு தயாரித்து அதை எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இந்த மாதிரி பசியில் வாடக்கூடியவர்களுக்கெல்லாம் பசியை ஆற்றக்கூடிய ஒரு பெரிய ஒரு பணியை செஞ்சிட்ருக்காங்க. ஒரு சிறந்த சேவை அவங்க செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இதில் நான் இப்போ விசாரித்த வரை அவங்கெல்லாம்
மனமார்ந்த வில்லிங்காக வாலண்டரியாக வந்து அவங்களே பணத்தை செலவு செய்து அவங்களாவே முன்வந்து பண உதவி ஸ்பான்சர்ஸ்லாம் செய்து இது மாதிரி டெய்லி ஒவ்வொரு நாளும் வந்து இது மாதிரி உணவு தயாரித்து அவங்களுக்கு வந்து உணவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பெரிய நல்ல ஒரு பணியை செய்திருக்கிறார்கள், நல்ல ஒரு சேவையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இது மாதிரி அவங்க சேவை செய்ய வேண்டும். அது மாத்திரம் அல்லாமல் இந்த கொரோனா காலத்தில் வந்து முகக்கவசம் அணிவது மற்றும் சானிடைசர் யூஸ் பண்ணுவது, சோஷியல் டிஸ்டன்ஸ், சமூக இடைவெளியெல்லாம் வந்து கடைப்பிடித்து இந்த உணவை வந்து அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அநேகர்கள் வந்து அவங்க பயனடைய வேண்டும். இந்த கொரோனா காலத்தில் இது மாதிரி அவங்க இந்த அரசு கொடுக்கக்கூடிய இந்த கைட்லைன்ஸ் எல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணி நல்ல முறையில் அவங்க சேவையை செய்ய வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொண்டு மீண்டும் அவர்கள் செய்யக்கூடிய பணி சேவையை மனமார்ந்து வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. வணக்கம். நாங்கள் வந்து ராஜஸ்தான் யூத் அசோசியேஷன் சார்பாக கடந்த 20ஆம் தேதி முதல் ஒரு நாளைக்கு 5000 பேருக்கு உணவு கொடுக்குறோம். யார் யார் ரோட்டில் இருக்கிறாங்களோ வீடு இல்லாதவங்களுக்கு உணவு கொடுக்குறோம். காத்தால 2500 பேருக்கு, சாயந்தரம் 2500 பேருக்கு. ராஜஸ்தான் யூத் அசோசியேஷன் வந்து ஒரு சென்னை ஃபுட் பேங்க்னு இது வந்து இயர்லி எவ்ரிடே நாங்கள் பண்ணுறது. இந்த கோவிட் நேரத்தில் வந்து எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி ஒரு ரோட்டில் இருக்கிறவங்களுக்கு, கஷ்டமாக இருக்கிறவங்களுக்கு உணவு நாங்கள் கொடுக்குறோம். இது இன்றைக்கி லாஸ்ட் டே. இன்றைக்கி வந்து மயிலாப்பூரில் இந்த ஃப்ளாக் ஆஃப் ஒரு நாளைக்கு ஒரு இடத்துலேருந்து ஃப்ளாக் ஆஃப் நடக்கும். அங்கேருந்து உணவு எல்லா இடத்துக்கும் போகும். மெட்ராஸில் இருக்கிற நிறைய ஏரியாவில் ஒரு வண்டியில் போயிட்டு, தென்னையார்பேட், மயிலாப்பூர் எல்லாம் வண்டியில் போயிட்டு இந்த உணவு போயிட்டு நாங்கள் பர்சனலாக போயிட்டு கொடுக்குறோம். ரோட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 365 days எவ்ரிடே நாங்கள் வந்து கேன்சர் இன்ஸ்டியூட்டில் காத்தால் 500 பேருக்கும், சாயந்தரம் 500 பேருக்கும் அங்கே அட்டெண்டர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கும். அதை தவிர ஓமந்தூர் ஹாஸ்பிட்டல் அங்கே கூட காத்தால் 500 பேருக்கும், சாயங்காலம் 500 பேருக்கும் இந்த உணவு கொடுக்குறோம். எல்லாருக்கும் வணக்கம். மயிலாப்பூரில் நான் ஜீனிஸ் கோவில்கிட்டேருந்து பேசுகிறேன். மாஸ்க் எடுத்துக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ராஜஸ்தானி டீம் நம்ம சென்னை ஃபுட் பேங்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு லாஸ்ட் 3 days-ஆக என்னை இந்த ஃபங்க்ஷனை கூப்பிட்டுருந்தாங்க. ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க. டெய்லி 5000 ஃபுட்ஸுன்றது ஒரு பெரிய விஷயம். இந்த ஃபங்க்ஷன் வந்து அட்டன் பண்ணது ரொம்ப சிறப்பாக இருக்கேன். பார்த்தீங்கன்னா சென்னை ஃபுல்லாக கவர் பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டு போக முடியாத இடத்துக்கெல்லாம் உள்ள என்ட்ரு ஆகிட்டு இருக்காங்க. நிறைய கேன்சர் இன்ஸ்டியூட்ஸு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா பேஷண்ட்ஸ்லாம் வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க. அந்த பேஷண்ட்ஸ்லாம் வீட்டிலே போய் வந்து ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது இது பார்க்குறதுக்கு. அதனால் பார்த்திங்கன்னா தேங்க்ஃபுல் டு சென்னை ஃபுட்ஸு. அதே மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்திங்கன்னா ஓமந்திரா இதாகட்டும், ராஜீவ்காந்தி சென்டர் ஆகட்டும், மற்ற எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் போய் ரீச் பண்ணுறாங்க. அதனால் இன்றைக்கி லாஸ்ட் டே, ஃபைனல் டே பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இந்த விழா சிறப்பாக அமையத்துக்கு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ப்ளஸ் இந்த உங்கள் ப்ரெஸ் மீடியா மெயின் திங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள், நல்ல விஷயங்கள்லாம் வந்து ப்ரமோட் பண்ணுற விஷயங்களை நிறைய செஞ்சிங்கன்னா இன்னும் நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ. இது நான் இவங்க ஃபங்க்ஷன் நான் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கேன். பட் அவங்க வந்து 20 days பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. 20 days பார்த்தா 5000 ஆல் ஓவர் டு சென்னை. நீங்கள் அப் டு தாம்பரம் வரைக்கும் அவங்க கவர் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு 3 வேளை. அதுவும் பொதுவாக வந்து ஒரு வேளை கொடுப்பாங்க, இவங்க 3 வேளை தராங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா யாருக்கு உடம்பு சரியில்லை வீட்டில் போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா கவர்மெண்ட்டால் சொன்னாப்புல கவர்மெண்ட்டால் எல்லா இடத்துக்கும் போக முடியாது. அதனால் போக முடியாத சில இடங்கள் இருக்குது. அது இவங்க ரொம்ப ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க.
அவங்கள ரொம்ப நான் வாழ்த்துறேன். இன்னும் மேலும் பண்ணணும். மெயின் திங் மீடியா உங்களால் தான் முடியும். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் நிறைய பப்ளிஷ் பண்ண இன்னும் இதை பார்த்து நிறைய பேர் வந்து செய்வாங்க. அது ரொம்ப முக்கியத்துவம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். ஜெயின் அன்னபூர்ணா ட்ரஸ்ட் அண்ட் RYA சென்னை ஃபுட் பேங்க் மூலமாக லாஸ்ட் ரொம்ப நாள்லேருந்து பண்ணின்னு இருக்கிறோம். அந்த பெனிக் டைமில் பர் டே கொரோனா டைமில் வந்து பர் டே 5000 மீல்ஸ் கொடுத்துன்னு வரோம். ஒலமந்தூர் ஹாஸ்பிட்டலில் வந்து 500 மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், ஈவினிங் டின்னர் 500. அடியார்ஸ் கேன்சர் இன்ஸ்டிடியூட்டில் 14 தமிழ் யூனிவர்சிட்டிலேருந்து கண்டினியூஸாக 500 பேக்கெட் போயின்னு இருக்கு. இது உங்கள் ஆசீர்வாதம் இருந்தால், மக்கள் ஆசீர்வாதம் இருந்தால் 365 days போயிடும். இப்போதைக்கு வந்து இந்த கொரோனா பீரியடில் வந்து பர் டே 5000. எல்லாம் ரோட்டில் இருக்கிற ஆளுங்க எல்லாருக்கும் சாப்பாடு வந்து அவர் பட்னியாக இருக்கக்கூடாது. தொட்டு எல்லாருக்கும் நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெயின் அண்ட் சென்னை ஃபுட் பேங்க் மூலமாக ஒன்று கொடுத்துன்னு கையிலேருந்து கொடுத்துன்னு வரோம். அப்புறம் 3 மணிக்கு வந்து எல்லாருக்கும் போலீஸ்காரங்க நிற்கிறாங்க, எல்லாருக்கும் தனி பாட்டில் அப்புறம் டீ கொடுத்துன்னு வரோம். இது பண்ணிருக்கோம். அதான் நமக்கு வந்து எல்லாருக்கும் வந்து இந்த டைமில் வந்து ஒருத்தர் கூட பட்னியாக இருக்கக்கூடாது. இது பண்ணி இருக்கிறோம். தேங்க்யூ. That food to everybody. The name itself suggests that we want a hungry-free Chennai. யாரும் பட்னியாக தூங்கக்கூடாது. That's our motive. We want a hunger-free Chennai. யாரும் பட்னியாக தூங்கக்கூடாது. That's our motive. So we started with just 1 rupee per packet food. Last year start பண்ணோம். So slowly it was picking up. We then tied up with the hospitals for providing corona facility to all the needed patients. And then this year we got an opportunity to again come with this fighting with the corona. So we started with the Adia Cancer Hospital, where we are providing 500 food packets daily, as well as we in Omandur Hospital 500 breakfast and 500 dinner. Slowly we got opportunity to serve all the people, to the frontline warriors as well as all the public. And we are proud to say that Commissioner of Corporation we called us and told to distribute near about 5,000 to 6,000 packets to lot of poor people located here and there. So we are thankful to everybody for giving the support and courage to work for the public and work for the people. Thank you. Friends, Jain Annapurna Trust and RYA Metro Food Bank in association are doing this philanthropical work of distributing about 5,000 meals per day to the poor and needy. And I appreciate the COVID warriors who are round the clock working to make this project a successful one and ensuring that each and every individual who's suffering and who's homeless is getting food. And I appreciate all the trustees and the authorities who have supported, especially Commissioner of Corporation Sri Gagandeep Singh and all the police authorities, that you are doing a good work, please go ahead, and they are not disturbing us, and they are supporting us wholeheartedly. I really thank them very much. Thank you very much.